மேசம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி நண்பர்களுக்கும் காலை வணக்கம். இந்த மாத புரட்டாசி மாத ராசி பலன், அதாவது 17/9/2024 முதல் 17/10/2024 வரை உள்ள அனைத்து ராசியினருக்கு உண்டான ராசி பலன். இந்த ராசி பலன், இந்த மாத ராசி பலனில் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பண வரவு, பொருள் வரவு, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இந்த மாதிரியான தகவல்லாம் அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லியிருக்கேன். வீடியோ முழுமையாக கேளுங்க. இப்போ இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் சுக்கிரன் இடம் மாறுது, இந்த 2 கிரகங்கள். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குரு மாத கடைசியில் வக்ரமாகிறாரு. இப்போ அவங்க ராசிக்கு தகுந்த மாதிரி இந்த கிரகங்களுடைய பலன் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இப்போ புதன் பொறுத்த வரைக்கும் 17/9/24 முதல் 24/9/24 வரைக்கும் சிம்மத்தில் அஸ்தமனமாக இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 25/9/24 முதல் 10/10/24 வரைக்கும் கன்னியில் இருக்கார். 10/10/24 துலாமுக்கு போகிறாரு. அதாவது 10ஆம் தேதி மதியத்துக்கு மேலே துலாமுக்கு போயிடுறாரு. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 17/9/24 முதல் 19/9/24 வரைக்கும் கன்னியிலையும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் முழுவதுமே துலாமுக்கு போயிடுறாரு. ஆட்சி வீட்டில் போய் உட்காந்துறாரு. குருபவானை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் இருந்து அவருடைய கடமையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. 10/10/24 முதல்ல என்ன செய்கிறாருன்னா ரிஷபத்திலே வக்ரமாகிறாரு. இதுதான் இந்த புரட்டாசி மாதத்துக்கு உண்டான கிரகங்களுடைய மாற்றங்கள். சூரியன் வழக்கம் போல் எந்த மாதத்தில் இருக்காரோ அந்த மாதத்துக்கு உண்டான பலன் தான். அப்போ கன்னிக்கு சூரியன் வந்துடுறாரு. இப்போ எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன், எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. மேசராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த மேசராசி நண்பர்களே, உங்களுக்கான பலன் என்னென்னு பார்ப்போம். 17/9/24 முதல் 19/9/24 வரை புதிய முயற்சிகள் எதுவுமே செய்யக்கூடாது. போன மாதம் என்ன பலனோ அதை ஒட்டி தான் வருது. சுக்கிரன் துலாமில் ஆட்சியாக வரும்போது மட்டும் திடீர் அதிர்ஷ்டம் பண வரவு உண்டாகும், அந்த வாய்ப்பு இருக்குது. புதன் கன்னியில் வரும் காலத்தில் சகோதரர்களிடம், உங்களுடைய உடன் பிறந்த அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி அவங்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லணும். வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. கல்வி, நீங்கள் காலேஜ் அல்லது ஸ்கூலில் படிக்கிறீங்க அப்படின்னா கல்வியில் கொஞ்சம் தேக்கம் ஏற்படும். அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். திரும்ப மறுபடியும் நல்லா படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்துக்கு உண்டான பலன் இது வரைக்கும் உங்கள் உடலில் இருந்த அந்த பிரச்சனைகள், ஏதோ ஒன்று பிரச்சனை இருந்துச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாக இருக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதம். உங்களுடைய தந்தை, அப்பாவுடைய உடல்நிலையில் கவனமாக இருங்க. அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னா உடனே மருத்துவமனைக்கு சென்று தான் பார்க்கணும். நீ வீட்டில் இருந்து எந்த வைத்தியம் பார்க்க வேணாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லோரும், உங்களை தவிர, நீங்கள் மேசராசி அப்படின்னா உங்களை தவிர மற்ற சுற்றி உள்ளவங்கள்ட்ட, குடும்ப மெம்பர்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நான் சொன்னதே நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கட்டாயப்படுத்தாமல் அவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் கேளுங்க. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரிதான். சுக்கிரன் துலாமுக்கு வரும்போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். சுக்கிரன் துலாமுக்கு வரும்போது கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும். நீங்கள் குடும்பத்தோட குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு. உங்களுடைய குலதெய்வம் எது அப்படின்னு பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தோம்னா, தினசரி காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். அதாவது சூரியன் வழிபாடு. அதுக்கப்புறம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டாங்க மகாலட்சுமியை வணங்கிக்கிறங்க. அது உங்களுக்கு மேலும் சிறப்பு தரும், நல்ல லாபத்தை கொடுக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, நவக்கிரகத்தில் உள்ள சூரிய பகவான் இருப்பார். அவரை போய் வணங்கிட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுங்க. வாழ்க வளமுடன். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த ரிஷப ராசி நண்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன் என்ன அப்படின்னா, ராசி அதிபதி 17/9/24 முதல் 19/9/24 வரை கன்னியில் இருக்கிறது. அது சிறப்பாக இருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாமிற்கு செல்லும்போது ஏதாவது தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம்
தேக்கம் ஏற்படும். எதிர்பார்த்த லாபம் கிடைக்காது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய ராசிக்கு 6ல் போயிடுறாரு. அப்படிங்கிறப்ப புதிய முயற்சிகள், புதுசாக தொழில் முதலீடு பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துறது இந்த மாதத்துக்கு நல்லது. தொழில் மற்றும் இடம் சம்மந்தமாக புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேணாம். அதே மாதிரி வாகனங்களில் நீங்கள் 2 வீலராக இருக்கலாம், 4 வீலராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஃப்ரெண்டு பைக்கிலோட நீங்கள் ஏறி போகலாம். அந்த மாதிரி போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள் வந்து தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பாவுடைய சொத்தாக இருக்கும், இல்லை அப்பாவை பெற்றவங்க தாத்தா பாட்டி அவங்களோட சொத்து அது மாதிரி இருந்தால் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். கணவன் மனைவி திருமணம் ஆகியிருந்தீங்கன்னா கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இப்போ கணவன் வந்து ரிஷபராசியாக இருந்தாலும் சரிதான், ஒருவேளை மனைவி ரிஷபராசியாக இருந்தாலும் கணவன்கிட்ட விட்டு கொடுத்து போகணும். வக்ர சனியுடைய பார்வை இருக்குது. உங்களுடைய ராசியை வக்ர சனி பார்க்குறதுனால எந்த விஷயத்துலையும் வந்து நிதானமாக செயல்படணும். அவசரமாக பண்ணுறது அப்படிங்கிறது அது நல்லதுக்கு இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாரான பலன் தான். சொத்துக்கள் கிடைக்கும், அது ஒன்று தான் ப்ளஸ், தவிர மற்றபடி சுமாரான பலன் தான். நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்த்தோம்னா சனி பகவானும் துர்க்கையம்மன். சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க, நவக்கிரக சனி பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. துர்க்கையம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு காலத்தில் 3 to 4, 4:30 அந்த நேரத்தில் எலுமிச்சை விளக்கு ஏற்றிட்டு வந்தீங்கன்னா வக்கரமாக இருக்கக்கூடிய சனியின் பார்வைப்படுறதுனால கொஞ்சம் குறையும். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தோம்னா பள்ளிக்கூடத்தில் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து நோட்டு புத்தகம் அது ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுக்குறது சிறப்பு. வாழ்க வளமுடன். புத பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மிதுன ராசி நண்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ராசி அதிபதி அஸ்தமனத்திலே தான் இருக்கார். இந்த புரட்டாசி மாதத்தில் ராசி அதிபதி அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால உடம்புல வந்து சோர்வு, உடம்பு சரியில்லாமல் போகிறது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி அஸ்தமனத்தில் இருக்கிறதுனால உடலை வந்து கவனமாக பார்த்துக்கிடுங்க. சோறாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலையில் குறைச்சிக்கிடுங்க. ஏன்னா கிரகங்களுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது இந்த மாதம் அப்படிங்கிறப்ப அது தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் புதுசாக வந்து இடமோ வாகனமோ வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது 2 வீலர் 4 வீலர் அல்லது ஒரு நிலம், ஒரு வீடு அது வாங்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 19/9/24 முதல் இருந்து துலாமில் வரும் சுக்கிரனால வந்து உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம், பண வரவு, பொருள் வரவு உண்டு. உடல் மட்டுமே சோர்வாக இருக்குமே வழிய உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் சிறப்பாக இருக்குது. திருமணம் நடக்கலை, இது வரைக்கும் எனக்கு திருமணமே நடக்கலை, நிறையா வரன்னு பார்த்து தள்ளிகிட்டே போகுது அப்படின்னா அதுக்கான காலகட்டம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அமைஞ்சிரும். மாதம் முழுவதுமே உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி தான் இந்த மாதம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோம்னா திருச்செந்தூர் முருகன், அஷ்டலட்சுமி அதை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல திடீர் அதிர்ஷ்டம், திருமணம் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கணும். எப்படின்னா அப்பா அம்மா இல்லாமல் இருப்பாங்கள்ல, காப்பகத்தில் இருப்பாங்கள்ல குழந்தைகள், அவங்க உங்கள் பகுதியில் எங்கே இருக்கான்னு பாருங்கள். அவங்களுக்கு போயிட்டு புரட்டாசி மாதம் பிறந்ததுக்கப்புறம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி வாக்கில் போய் அவங்களுக்கு இனிப்பு கொடுங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ 100 பேர்னா 100 பேருக்கு இனிப்பு கொடுங்க. 200 பேர்னா 200 பேருக்கும் கொடுத்துருங்க. ஒருத்தர் விடாமல் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாகன சேர்க்கை, புதிய இடம், புதிய வீடு எல்லாம் கிடைக்கிறதுக்கான திருமண தடை எல்லாமே அதில் விளையிடும். இதுதான் உங்களுக்கு உண்டான புரட்டாசி மாத பரிகாரம். வாழ்க வளமுடன். சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த கடகராசி நண்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாடு போகலாம், அல்ல திருமணம் ஆகியிருந்தால் கணவர் வந்து வெளிநாட்டில் இருப்பார், உங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்குது. நீர் சம்பந்தமான, அதாவது தண்ணீர் சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அல்லது கடலில் வேலை பார்க்குறவங்க, கப்பலில் வேலை பார்க்குறவங்க, மீனவர்கள் இவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதம். சகோதரர்களை விட்டு கொடுத்து செல்லணும். உங்களுடைய உடன் பிறந்தவர்கள், அக்கா தங்கை அண்ணன் தம்பி அவங்கள்ட்ட வந்து வாக்குவாதம் பண்ணாமல் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடக்கிறது சிறப்பு. 20/9/24 முதல் சுக்கிரன் வந்து துலாமில் வர்றாரு. வரும்போது புதிய தொழில் தொடங்குறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு.
ஏதாவது ஒன்று தொழில் தொடங்கணும் அப்படின்னா அது இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதுக்கான முயற்சி செய்யலாம். செஞ்சுட்டு நீங்கள் அடுத்த மாதம் கூட நீங்கள் அதை பண்ணலாம். அதுக்கான முயற்சி செஞ்சு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உடல்நிலை வந்து கொஞ்சம் சோர்வாக இருக்கிறதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்லணும், அதை பார்த்துக்கிறங்க. பிள்ளைகள் உங்களுடைய திருமணம் ஆகி குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்க பிள்ளைகளோட வந்து எந்த வாக்குவாதம் பண்ண வேணாம், அவங்க போக்குக்கு விட்டுருங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல போக அது பிரச்சனையில் போய் முடியும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த மாதம் மட்டும் உங்களுக்கான நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோம்னா குரு பகவான், திருநள்ளாறு சனி பகவான். ஒரு தடவை திருநள்ளாறுக்கு போயிட்டு வந்துடுங்க. சனி பகவான் வந்து கும்பத்தில் இருக்க வரைக்கும் உங்களுடைய ஒரு தடவை போயிட்டு வர்றது சிறப்பு. உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தோம்னா வயதான தம்பதியினர் கணவன் மனைவியாக இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறங்க. அது இந்த மாதத்துக்கு நல்ல சிறப்பை தரும். வாழ்க வளமுடன். சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த சிம்ம ராசி நண்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம். ராசி அதிபதி 2ஆம் வீட்டில் இருந்து 4, 8, 11 இடங்களை பார்ப்பதால் தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கு சிறு தடைகள் வந்தாலும் எண்ணெய் நிறைவேறும். இப்போ தலைமை பதவி அப்படின்னா குடும்பத் தலைவராக இருக்கலாம், அல்லது ஒரு அலுவலகத்தில் தலைமையிடத்தில் இருக்கிறான். அப்படி இருப்பவங்க வந்து கொஞ்சம் இடைஞ்சல் வரும், உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை தாண்டி நீங்கள் வந்து அதில் வெற்றி பெற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அரசு பணி, நீங்கள் கவர்மெண்ட் அரசு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நீங்கள் ஒரு இடம் கேட்டிருக்கீங்க, இப்போ மாவட்டம் விட்டு மாவட்டம் போகணும், இல்லை பக்கத்தில் வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அது மாதிரி முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்போ இருக்க இடத்துல இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் தெருவுலையோ பக்கத்து வீட்டுக்காரர்களோடையோ கொஞ்சம் பிரச்சனைகள் பண்ணாமல் பார்த்துக்கிறங்க. ஏன்னா பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வருது அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கிறங்க. இது வரைக்கும் எங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அதாவது புரட்டாசி மாதம் குழந்தை உருவாச்சு அப்படின்னா ஆடி மாதம் பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குழந்தையே இல்லாதவங்களுக்கு அந்த தோஷம் கிடையாது. 10 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை, 15 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்க அதை பற்றி நினைக்க வேணாம். அது தவறும் கிடையாது. அதனால் ஆடி மாதம் பிறந்தாலும் அது பாதிக்காது. அதனால் இது வந்து உங்களுக்கு சிறப்பான காலம், குழந்தை பிறகுறதுக்கான சிறப்பான காலம். இது 19/9/24 முதல் துலாமில் வரும் சுக்கிரனால உங்களுக்கு சிறப்பான மாற்றம். துலாம் வந்து 19ஆம் தேதியிலேருந்து துலாமுக்கு வர்றாரு. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த காலகட்டம் சிறப்பான காலமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு பார்ப்போம். விநாயகரையும் முருகனையும் வழிபடுறது சிறப்பு. பரிகாரம், உங்களுக்கான பரிகாரம் நவக்கிரகத்தில் உள்ள குரு பகவான். நவக்கிரக கோயிலுக்கு போங்க, அங்கே உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்து கொடுத்து உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரம் அதுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். இப்போ சிம்ம ராசி அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரம் வரும். நீங்கள் எந்த நட்சத்திரக்காரலாக இருந்தாலும் சரிதான், குரு பகவானுக்கு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அரசு வேலை உறுதியாக கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த மாதம் குழந்தை கரு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அந்த மாதத்துலேயும் பிறக்கும் அப்படிங்கலாம் பயப்பட வேணாம். 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தாலும் அது வந்து ஒன்றும் பாதிக்காது. தைரியமாக இருங்க. வாழ்க வளமுடன். புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த கன்னி ராசி நண்பர்களே, உங்களுக்கான ராசி பலன் என்னென்னு பார்ப்போம். இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். ராசி அதிபதி புதன் வந்து 17/9/24 24/9/24 வரைக்கும் சிம்மத்தில் அஸ்தமனமாக இருக்காது. அப்போ 24ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். கொஞ்சம் இல்லை, நல்லாவே கவனமாக இருக்கணும். எதில் வந்து நிதானமாக செயல்படணும். அவசரப்பட்டு எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், அது ஒரு இடமா வாங்குறதா இருக்கலாம், ஒரு புதுசாக தொழில் பண்ணுறதா இருக்கலாம், ஏதாவது ஒரு முதலீடு செய்யக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. அவசரப்பட வேணாம். இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம், இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாதம் கூட பார்த்துக்கலாம். ஏன்னா முதலீடு நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா வருமானத்துக்காக தான் அதை பண்ண போகிறோம். அதனால் அவசரப்பட வேணாம், கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 25/9/24 10/10/24 வரைக்கும் கன்னியில் ஆட்சியாக இருக்கிறார். புதன் ஆட்சி ஆகிறாரு. இந்த காலகட்டங்களில் நீங்கள் புதிய முயற்சி செய்ய வேணாம் அப்போவுமே. ஏன்னா
அது புதனோட சேர்ந்த கிரகங்கள் வந்து அதிகமான வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் முதலீடு பண்ணுறது வந்து பெருசாக லாபம் எதிர்பார்க்க முடியாது. அதனால் கொஞ்சம் காலதாமதமாகவே எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். 2 மாதம் கூட விட்டுருங்க, என்னென்னு பார்த்துக்கலாம். 19/9/24 துலாமில் வரும் சுக்கிரனால் பொருள் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அப்போ உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கிரக அமைப்புகள் சரியில்லை இந்த மாதம். இப்போ தங்கம் வெள்ளி பொருள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பொருளை கவனமாக பார்த்துக்குறங்க. வீட்டில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு விசேஷத்துக்கு எங்கேயாவது போகலாம் வரலாம், போட்டுட்டு போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க. தங்கம் செயினாக இருக்கலாம், நெக்லஸ் அந்த மாதிரி இது மொபைலாக கூட இருக்கலாம், அதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதம் கவனமாக இருங்க. இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்க்குறதுனால இப்போது திருடு போன பொருளோடு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ஆனால் பாதி தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் அந்த தங்கம் வெள்ளி பொருட்களில் வந்து கவனமாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு வந்து வக்கரமாகிறார். 10/10/2024 குரு வக்கரமாகிறார். அப்போ இன்னும் கவனமாக இருக்கணும். அப்போ மிதுன ராசி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் கவனமாக இருக்க வேண்டும். அதுபோக செவ்வாயுடைய பார்வை வரப்படுது, அதுவும் சிறப்பு இல்லை. இப்போ கன்னி ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் கவனமாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்கிறது நல்லது. மேலே சொன்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து லட்சுமி கணபதி. பரிகாரம், உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, பெருமாள் கோயில் இங்கே இருக்கக்கூடிய உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் போயிட்டு உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க. கொஞ்சம் கெடுபலன் குறையும். வாழ்க வளமுடன். சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்த துலாம் ராசி நண்பர்களே, உங்களுக்கான ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன் என்னென்னு பார்ப்போம். 17/9/24 முதல் 19/9/24 வரை ராசி அதிபதி பலமில்லாமல் இருக்கார். அதனால் புதிய முயற்சிகள், புதுசாக சொத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் செய்ய வேணாம். அந்த ஒரு 3 நாளைக்கு 3 நாள் கழித்து பார்த்துக்கலாம். அதாவது 17/9/24 19/9/24 வரைக்கும். அதன் பிறகு துலாமில் வந்து சுக்கிரன் ஆட்சியாக வர்றதுனால பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் திடீர் அதிர்ஷ்டம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் முதல்ல வரக்கூடிய அந்த 3 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன், சிறப்பான பலன் இருக்குது. பேச்சில் நிதானமாக இருங்க. கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது நல்ல உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சொத்து விஷயமாக ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது இந்த மாதம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்கள்ட்ட போய் கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய சொல்லாமல் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது சிறப்பு. நிலம் சம்மந்தமாக ஒரு நிலம் இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த மூலப்பத்திரம் தாய் பத்திரம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நல்லா செக் பண்ணி வாங்குங்க. இப்படி செக் பண்ணாமல் வாங்கினீங்க அப்படின்னா ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் வாங்குறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கோ அதே அளவுக்கு ஏமாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால அதில் கரெக்டாக பார்த்துக்கிறேன், செக் பண்ணி வாங்குங்க. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரிதான், நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோம்னா திருநள்ளாறு சனி பகவான். பரிகாரம் வந்து அன்னதானம் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 பேருக்கு என்ன செய்யுங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதில் கோயிலில் ஏதாவது அன்னதானம் நடந்துச்சுன்னா அதில் உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை கொடுங்க. அப்படி பண்ணுறது இந்த மாதம் சிறப்பு தரும். வாழ்க வளமுடன். செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன். ராசி அதிபதி இந்த மாதம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா மிதுனத்திலே தான் இருக்கார். எந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 8ல் போய் இருக்கார். 8ல் மறைஞ்சு லாபஸ்தானத்தை பார்த்தாலும் அவர் இருக்கக்கூடிய வீடு 8ஆம் வீடாக போச்சு. அதனால் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் செய்யணும். எதாக இருந்தாலும் பணம் விரயம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ வந்து மிதுனத்துக்கு செவ்வாய் வந்தாரோ அப்போவே உங்களுடைய கையிருப்பு கரையும். 1 லட்ச ரூபா பேங்கில் போட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த செவ்வாய் வந்து மிதுனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி 1 லட்சமாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கிறதோட சந்தேகமாக இருக்கும். 80,000 செலவாயிருக்கும். ஆனால் எப்படி போச்சுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி விரைய செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நகையை அடமானம் வைக்கிறது, அந்த பணத்தை வாங்கி விரையமாக செலவு பண்ணுறது, அப்படியான அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அப்படிங்கிறனால கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கிறங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா கிரகங்களோட அமைப்பு அதை செஞ்சுட்டு தான் விடும். இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கலாம். அனாவசிய செலவுகள் தவிர்த்துறது நல்லது. அதே மாதிரி
19/9/24 முதல் துலாமில் வரும் சுக்கிரனால் உங்களுக்கு வந்து பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தங்கம், வெள்ளி இந்த பொருளெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிருங்க. 25/9/24 முதல் புதன் வந்து கன்னிக்கு வராரு. அப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் வரும். அப்போ இந்த மாதம் ஒரு 2 வாரத்தை நீங்கள் வந்து 1 வாரம் 10 நாளுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் படிப்படியாக சரியாக ஆரம்பிச்சிடும். செவ்வாய் கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் 1 மாதத்தில் வந்துடுவார். கடகத்துக்கு வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்ல யோகமாக இருக்கும். அது வரைக்கும் இந்த மாதத்தை கொஞ்சம் கவனமாக நகர்த்த பாருங்கள். 10/10/24 குரு வக்கரமாகிறாரு. கணவன் மனைவி திருமணம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். பிள்ளைகள் விஷயத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இருந்தாலும் வக்கர குரு என்ன செய்வார் அப்படின்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் இந்த 1 லட்ச ரூபா பேங்கில் இருக்குது, 80,000 எப்படி போச்சுனே தெரில அப்படின்னா அந்த 1 லட்சம் திரும்ப 2 லட்சமாக வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா அந்த குரு அப்படி வக்கரமாகும்போது அதை கொடுப்பார். அதனால் இது கொஞ்சம் கவனமாக இருங்க. கடகத்தில் வந்து செவ்வாய் வரும் காலத்தில், அது 1 மாதம் 1.5 மாதம் கழித்து செவ்வாய் வந்து கடகத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா உங்களுக்கு இழந்தாலும் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தைரியமாக இருங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னா நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வல்லப கணபதி அவரையும் வணங்கிட்டு வாங்க. இந்த மாதம் சிறப்பு தரும். பரிகாரம் வந்து என்னென்னு பார்த்தோம்னா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் சென்று வருவது சிறப்பு. பௌர்ணமி அன்னைக்கு இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமி வர்ற அன்றைக்கி அருகில் உள்ள சிவன் கோயில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கிரிவலம் போயிட்டுவாங்க. அப்படி இல்லைன்னா சிவன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். குரு பகவானே ஆதிக்கத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன் என்ன அப்படின்னு பார்ப்போம். 19/9/24 முதல் துலாமில் வரக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு செய்தொழில் எதுவானாலும் நல்ல லாபம் கிடைக்கும். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி பிஸ்னஸாக இருந்தாலும் சரி தான். என்ன சொல்லப்போனால் நெருப்பு சம்மந்தமானது அல்லது ஒரு எலக்ட்ரானிக் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது. ராசி அதிபதி வந்து சுப அசுப இடங்களை பார்க்குறாரு அப்படின்னா சமமான பலன் தான் கிடைக்கும். 50-50 தான். 25/9/24 புதன் வந்து வலுவாகிறாரு. அப்போ இது வரைக்கும் திருமணம் நடக்கலை, எங்களுக்கு நாங்கள் வரன்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் அமையலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். அதுக்கான திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் இருக்குது. அரசு வேலை கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 10/10/24 ராசி அதிபதி வந்து வக்கரமாகிறது சிறப்பு தான். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ல் போய் இருக்கார் கோச்சாரப்படி. அவர் நல்ல இடத்துல இருக்கிறதுனால 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் வக்கரமாகும்போது நற்பலன்களே தருவார். அப்போ 10ஆம் தேதிக்கு மேலே இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதி பத்மாவதி தாயார். ஒரு தடவை திருப்பதிக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த மாதத்தில் போயிட்டு வந்துருங்க. உங்களுக்கு நல்ல இந்த வருடம் முழுவதுமே சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, புரட்டாசி மாதம் இல்லை, இந்த பங்குனி மாதத்துக்குள்ளே ஒரு தடவை திருப்பதி வெங்கடாஜலபதி திருப்பதியில் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்களோட வயதில் மூத்தவங்க இருப்பாங்கள்ல, அதே பரிகாரம். உங்களோட வயதில் மூத்த தம்பதியினர் கணவன் மனைவியாக இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யணுன்னா ஆசீர்வாதம் வாங்கிக்கிறங்க. எப்போ எங்கே போனாலும் ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனீங்கன்னா அந்த காரியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். வாழ்க வளமுடன். சனி பகவானே ஆதிக்கத்தில் பிறந்த மகர ராசி நண்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன் என்ன அப்படிங்கிற பார்ப்போம். ராசி அதிபதி வக்கரமாக இருக்கார், இருந்தாலும் ஆட்சியிலே இருக்கார். சனியை குரு பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப பாதி பலன் பாதி வந்து சுமாரான பலன் அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ 25/9/24 கன்னியில் வரக்கூடிய புதன் அவர் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். எப்படின்னா பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அதில் பிரச்சனை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 19/9/24 இந்த மாதம் முழுவதும் வந்து சுக்கிரன் சுப இடத்தை பார்க்குறாரு, இருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டம், பணம், பொருள் வரவு உண்டு. சிறப்பான பலன் இருக்குது. உங்களுடைய அப்பா இருந்தாங்க, அவங்க அப்பாவுடைய அப்பா அம்மா இருப்பாங்கள்ல, அவங்கள வந்து உடல் சரியில்லை அப்படின்னா அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குருங்க. ஹாஸ்பிட்டல் போகிறதுனா அங்கே போய் பார்த்துருங்க. அதாவது அப்பாவுடைய அப்பா அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காலகட்டமாக இருக்கும்.
ஏன்னா கேதுவோட போய் சேர்ந்துருக்கு, ராகு பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. 10/10/24 குரு வந்து வக்கரமாகிறாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த குரு வக்கர காலத்தில் நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களை தேடி பிரச்சனை வரும். சும்மா ஒரு இடத்துல ஒரு கடை வீதியில் போய்கிட்டு இருக்கீங்கன்னா எவனோ ஒருத்தர் என்னமோ பண்ணதுக்காக உங்கள்கிட்ட வந்து சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஒரு இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் போய் இப்படி எட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் பண்ணீங்க, அந்த பிரச்சனை காரணம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தலையிடாமல் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டு அப்படின்னு இருக்கிறது சிறப்பு. இது இந்த புரட்டாசி மாதத்துக்கு மட்டும் இல்லை, சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகரும் நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவான். அவர்கிட்ட போய் கருப்பு வஸ்திரம் வாங்கிக்கிறேங்க. கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுத்து எள் விளக்கு, எள் எண்ணெய் விளக்கு சனிக்கிழமை போய் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்ப்போம். காகம் இருக்குல்ல, அதுக்கு வந்து சனிக்கிழமை காலையில் சூரிய உதயம் ஆன நேரத்தில் அதுக்கு உணவு கொடுத்துடுவாங்க. இந்த கெடுபலம் குறைஞ்சு நல்ல பலனாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க வளமுடன். சனி பகவான் ஆதிக்கத்தில் பிறந்த கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன். ராசி அதிபதி ராசியிலே வக்கரமாக இருக்கார். அப்படிங்கிறப்ப நீங்கள் இருக்கக்கூடிய, அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. நீங்கள் ஒரு நல்ல விஷயமே நீங்கள் சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்கிற மாட்டாங்க, சனி வக்கரமாக இருக்கிறதுனால. குரு என்ன செய்கிறாருன்னா உங்களுடைய அசுப இடங்களை பார்ப்பது சிறப்பில்லை. இப்போ குரு வந்து என்ன செய்கிறாருன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி குரு வந்து சுப இடங்களை பார்க்கல, அதுவும் சிறப்பு இல்லாமல் இருக்குது. நீங்கள் என்ன தொழில் பண்ணாலும் நீங்கள் பண்ணக்கூடிய தொழிலில் வந்து பெருசாக ஒன்றும் லாபம் இருக்காது. சனி பகவான் வந்து வக்கரம் ஆகிறதுக்கு முன்னாடி கூட ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும். சனி வக்கரமானதுக்கப்புறம் இந்த தொழில் செய்வோமா, இல்லை தொழிலை இந்த வேலையை இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். இடம் விட்டு இடம் போவோமா, இல்லை இந்த ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போயிடுவோமா அப்படிங்கிறதெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் எண்ணங்களை கொடுக்கக்கூடியது இந்த அமைப்பு. நான் அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நீங்கள் இப்போ பண்ணுறதே கொஞ்சம் நஷ்டமானாலும் பரவாயில்ல, அதே நீங்கள் ரன் பண்ணிக்கிட்டு வாங்க. அதுதான் சிறப்பு. இருக்க இடத்த விட்டு வெளியில் போக வேணாம். அந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கும். இதில் வந்து பொறுமையாக நிதானமாக செயல்படணும். அவசரப்பட்டு எதுவுமே செய்யக்கூடாது. எந்த விஷயமா இருந்தாலும் 25/9/24 புதன் வந்து கன்னியில் வராது. அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மாமன் இருப்பாங்கள்ல, தாய் மாமனாக இருக்கலாம், அல்லது அப்பாவளி மாமனாக இருக்கலாம், இல்லை மாமன் உறவில் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களோட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த புதன் வந்து சிறப்பு இல்லாமல் இருக்கார். அதனால் அந்த மாமன் வழியில் பிரச்சனை வராத அளவுக்கு, அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனாக்க நீங்கள் நேரடியாக தலையிடாமல் வேறு ஆளுகளை வச்சு பேசி முடிச்சுக்கிறது நல்லது. இல்லைன்னா பிரச்சனை இன்னும் பெருசாகும். 19/9/24 துலாமில் வரக்கூடிய சுக்கிரனால் ஓரளவுக்கு நற்பலன் கிடைக்கும். அப்போ 19ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது 3 நாள் தான், மாத தொடக்கத்தில் ஒரு 3 நாள் மட்டும்தான். அதுக்கப்புறம் வருமானம் அதெல்லாம் கொஞ்சமாக கிடைக்கும். ஓரளவுக்கு பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு கிடைக்கும். சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்குமா காலத்தில், சனி பகவான் வந்து வக்கரமாக இருக்கிற காலத்தில் புதுசாக தொழில் தொடங்குறது, முதலீடு செய்கிறது, புதுசாக இடம் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யவே கூடாது. அது உங்களுக்கு வந்து நஷ்டத்தை தான் கொடுக்கும். ரொம்ப பொறுமையாக இருங்க, பார்த்துக்கலாம், பின்னாடி வரவும் பார்த்துக்கலாம். 10/10/24 குரு வக்கரமாகிறதுனால உங்களுக்கு நற்பலன் தான் செய்வார். குரு இது வரைக்கும் வக்கரம் இல்லாமல் இருக்கார். 10ஆம் தேதிக்கு அப்புறம் வக்கரம் ஆகும்போது உங்களுக்கு நல்லதுதான் செய்வார். குரு ஒருத்தர் தான் இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய ராசிக்கு. இன்னும் பொதுவாக சொல்ல போனால் இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர், வணங்கிட்டு வாங்க. நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுத்து உங்களுடைய பேர் ராசி நட்சத்திரத்துக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறங்க. எள் விளக்கு போட்டுக்கிட்டு வாங்க. சனிக்கிழமை தோறும் மாலையில் போட்டுவாங்க. மாலை நேரத்தில், அதாவது எப்படின்னாக்கா சூரியன் வந்து அஸ்தமனம் ஆயிடணும். 6:30 மணி 7 மணிக்கு கூட சிவன் கோயிலில் இருக்கும். சிவன் கோயிலில் தான் இருக்கும் நவக்கிரக கோயில். இல்லை தனியாக இருந்தாலும் அந்த நேரம் நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். அதனால் சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் அந்த பரிகாரம்லாம் பண்ணுங்கள், உங்களுக்கு சிறப்பு தரும். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னு பார்த்தோன்னா, சனிக்கிழமை காலையில் காகத்துக்கு சாதம் கொடுங்க. அதே நாள் சாயங்காலம் நவக்கிரகத்தில் உள்ள சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் வாங்கி கொடுத்து எள் விளக்கு ஏற்றிட்டு வாங்க. உங்களுக்கு சிறப்பான வாழ்வு உண்டு. வாழ்க வளமுடன்.
குருபவானின் ஆதிக்கத்தில் பிறந்த மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கான புரட்டாசி மாத ராசி பலன். ராசி அதிபதி சுப இடங்களை தான் பார்க்குறாரு. உங்களுக்கு நல்ல சிறப்பு தான். வீட்டில் வந்து சந்தோஷம் நிலத்திருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகளோட ஒற்றுமை, வெளியில் டூர் மாதிரி வெளியில் போயிட்டு வர்றது, வெளி ஊர்களுக்கு போய் சென்று வர்றது, இதெல்லாம் வந்து இருக்குது, சிறப்பாக இருக்குது. அரசு ஊழியர், இந்த ராசிக்காரர் வந்து அரசு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சம்பள உயர்வு, இடமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சகோதரர்கள், உங்களோட உடன் பிறந்தவர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஒரு பெரிய பிரச்சனைலாம் வராது, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, பார்த்துக்கலாம். புதுசாக வந்து வீடு நிலம் வாங்குறதுக்கு 9/10/2020 வரைக்கும் சிறந்த காலம். 10ஆம் மாதம் பிறந்து 9ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான காலம். புதுசாக வீடு வாங்க போகிறோம், நிலம் வாங்க போகிறோம் அப்படின்னா அது வந்து சிறப்பு. 10/10/2024 குரு வக்கரமாக வர்றாரு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல அந்த விஷயம், அந்த வீடு புதுசாக வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் குரு வக்கரமாயிட்டார் அப்படின்னாக்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறங்க, கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறங்க. அப்புறம் குரு வக்கரம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த 10ஆம் தேதிக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. அப்புறம் ஐப்பசி பிறந்து கூட நீங்கள் வீடு வாங்கிக்கிறது, நிலம் வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வக்கரமானதுக்கப்புறம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸ் கொடுத்த பணம் திரும்ப வராமல் போகலாம், இல்லை அதில் ஒரு பிரச்சனை வரலாம். அதனால் எதாக இருந்தாலும் அந்த 10ஆம் தேதி குரு வக்கரத்துக்கு முன்னாடி அதை செஞ்சுருங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது, வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. 25/9/24 புதன் வந்து கன்னியில் வராரு. இது வரைக்கும் திருமணம் எனக்கு நடக்கலை, தாமதமாகிட்டே போகுது, 35 வயசு ஆகிடுச்சு, எனக்கு திருமணமே நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்குது. 19/9/24 துலாமில் வரக்கூடிய சுக்கிரனால் வந்து சுக்கிரன் துலாமுக்கு வந்தோடனே நல்ல பொருள் வரவு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சனி வக்கரமாக இருக்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேலை செய்கிறீங்களோ, ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கலாம், வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம். அப்படி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களோட வேலை செய்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்கள் கூட உடன் பணி புரிவாங்கள்ல, அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கான நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்னு பார்த்தோன்னா நவகிரகத்தில் உள்ள குரு பகவான சூரிய வழிபாடு, சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சிறப்பு தரும். உங்களுக்கான பரிகாரம் ரத்த தானம் செய்யுங்க. யாருக்காவது போய் ஒரு மருத்துவமனையில் ஒரு இந்த மாதம் ஒருத்தருக்காக போய் ரத்த தானம் பண்ணிவிட்டு வாங்க. உங்களோட வயதில் மூத்த பெரியவரோட வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது இந்த மாதம் சிறப்பு தரும். வாழ்க வளமுடன்.